அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆழியார் அணையை பற்றி பார்க்கலாம். இந்த ஆழியார் அணை பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகிற ரோட்டில் கரெக்டாக 24 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து 64 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த அணையோட பின்பகுதியில் பார்த்திங்கன்னா ஆனைமலை தொடர் இருக்குது. அதோட கீழ்ப்பகுதியில் தான் இந்த ஆழியார் அணை அமைஞ்சிருக்கு. சுமார் 1959 முதல் 1969 வருஷம் இந்த ஆழியார் அணை கட்டப்பட்டது. இந்த அணையை சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நுழைவு கட்டணம் 5 ரூபா. இந்த அணைக்கு முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பார்க் இருக்குது. பார்க் நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கான எல்லா வசதியும் இந்த பார்க்கில் இருக்குது. ரொம்ப பெரிய பார்க்கு. 1969 வருஷம் இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டு நேரு அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. 2002 வருஷம் பார்த்திங்கன்னா இந்த அணையில் மின் உற்பத்தியும் தொடங்கியிருக்காங்க. இந்த அணையை சுற்றி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா அணையில் முன்பகுதி ஒரு மிகப்பெரிய பார்க் இருக்குது. அணைக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஆனைமலை தொடர், அதாவது பார்த்திங்கன்னா வால்பாறை இருக்கிற அந்த மலைத்தொடர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே நிறைய வாய்க்கால்களும் இருக்குது. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஆழியார் அணைக்கு போகிறதுக்கு பொள்ளாச்சியிலேருந்து நிறைய பஸ் வசதி இருக்குங்க. ஏன்னா பொள்ளாச்சி வால்பாறை மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால இந்த அணையை ரீச் பண்ணுறதுல ஒரு கஷ்டமும் இருக்காது. நிறைய பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் பொள்ளாச்சி இந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள் நிறைய இந்த ஆழியார் அணைக்கு வார கடைசி நாளில் ரெகுலராகவே பார்த்துட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய அணைகளில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அணைக்கு மேலே போய் சுற்றி பார்க்குறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் இந்த ஆழியாரில் அதுதான் ஸ்பெஷலு. இங்கே மேலே ஏறி போய் சுற்றி பார்க்குறதுக்கு அனுமதி இருக்குது. பார்க்கில் இருந்து அதுக்கான வழி இருக்குது. அது மூலமாக நம்ம மேலே ஏறி போய் பாதுகாப்பாக இந்த அணையை சுற்றி பார்க்கலாம். மிகவும் புகழ்பெற்ற திட்டமான பிஏபி திட்டத்தோட ஒரு அணை தான் இந்த ஆழியார் அணை. அதாவது பார்த்திங்கன்னா பிஏபி திட்டங்கிறது காமராஜர் ஆட்சி காலத்தில் சுமார் ஒரு 10 அணைகளும், ஒரு 4 மின் உற்பத்தி நிலையம், 6 சுரங்க வழிப்பாதை, அது மட்டும் இல்லாமல் 7 பாசன வாய்க்கால்கள் கொண்டதான் இந்த பிஏபி திட்டம். அதாவது பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட். இந்த பிஏபி திட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற முக்கியமான சில ஆறுகள் பார்த்திங்கன்னா அதோட நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் மேற்கு பகுதியில் இருக்கும். அதோட தண்ணியெல்லாம் வீணாக மேற்கு நோக்கி பாஞ்சு கடலில் போய் கலந்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது கேரளா பகுதியில் போய் கடலில் கலந்துக்கிட்டு இருந்தது. அந்த தண்ணியெல்லாம் தமிழ்நாட்டு பக்கம் திருப்புறதுக்காக முயற்சி பண்ண திட்டம் தான் இந்த திட்டம். அதாவது அந்த ஆறுகளில் குறுக்கு அணையை கட்டி அதோட தண்ணியெல்லாம் கிழக்கு நோக்கி திருப்பினாங்க. அதுக்காக நிறைய வாய்க்கால்கள், டன்னல்கள்லாம் உருவாக்கி நிறைய அணைகளை கட்டி கிழக்கு நோக்கி உருவாக்கி இது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய சாதனையாக பண்ணியிருந்தாங்க. காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் இந்த பிஏபி திட்டம். ஒவ்வொரு அணைகளுமே பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்டடாக இருக்கும். அதாவது மேலே பார்த்திங்கன்னா மேல் நீராறிலிருந்து கீழே ஆழியாறு, திருமூர்த்தி இந்த அணைகள்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகி தண்ணியை அது மூலமாக பாஸ் பண்ணி கீழே சமவெளி பகுதியில் பாசனத்துக்கு பயன்படுத்தினாங்க. இந்த அணையில் இருக்கிற இந்த பங்களா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு பங்களாங்க. இது பார்த்திங்கன்னா சுமார் பல 100 படங்களில் இந்த பங்களாவை படப்பிடி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான படம்னு பார்த்திங்கன்னா அமைதிப்படையோட எலெக்ஷன் சீன்லாம் இந்த ஆழியார் அணையில் தான் எடுத்திருப்பாங்க. முக்கியமாக அந்த பங்களா. அது மட்டும் இல்லாமல் பழைய காதலிக்க நேரமில்லை படம், இந்த 2 படமும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி சீன்ஸ் இந்த ஆழியாரில் தான் எடுத்திருப்பாங்க. அது போக இப்போவும் ரீசெண்டான படங்கள் நிறைய இந்த ஆழியாரில் எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50-60 வருஷமாகவே பார்த்திங்கன்னா இந்த ஆழியார் மிகப்பெரிய ஒரு படப்பிடிப்பு தலமாக இருந்திருக்கு.
அணையோட மேல் பகுதியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ தென்னந்தோப்பு அதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த அணையிலிருந்து தண்ணி பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு போகுது. அதாவது பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து பாரதப்புலான்னு ஒரு பெரிய ஆறு இருக்குது. அந்த ஆற்றுக்கு வந்து இந்த ஆழியாறுலேருந்து தண்ணி போய் அங்கே கலந்து அந்த கேரளா மக்களுக்கும் வந்து பயன்படுற மாதிரி இருக்குது. இந்த பிஏபி ப்ராஜெக்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 3/4 வச்சு தண்ணியும் கேரளாவுக்கு வந்து 1/4 வச்சு தண்ணியும் தரணும். ஏன்னா வந்து கட்டப்பட்ட 10 அணைகளில் வந்து ஒரு 2-3 அணைகளை மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பரம்பிக்குளம் அணையே வந்து கேரளாவில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேரளா பக்கம் போய் கடலில் கலக்கிற தண்ணியை தான் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் திருப்புறோம். அதனால் வந்து எல்லா செலவும் தமிழ்நாடு செலவுலேயே வந்து இந்த பிஏபி திட்டத்தை வந்து கட்டி முடித்து அதில் வந்து ஒரு பகுதி தண்ணி வந்து நம்ம வந்து கேரளாவுக்கு கொடுத்துட்ருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் இருக்கிறதுனால வந்து இந்த ஆழியார் ஏரியாவில் கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய பார்க் இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்கு சில வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஃபேமிலியோடு வந்து பாதுகாப்பாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இடம். வெளியில் வந்து நிறைய கடைகள் இருக்குது, மீன் கடைகள், அப்புறம் வந்து நிறைய ஹோட்டல்ஸு, அப்புறம் வந்து நிறைய பழங்கள்லாம் விற்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு அங்கே வந்து நம்ம சாப்பிட்டு ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்து மீன் அப்புறம் மற்ற உணவுகள்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப நீட்டாக இருந்தது. 1 டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான இடம். கண்டிப்பாக வந்து இந்த ரூட்டில் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து ரெகுலராக இங்கே விசிட் பண்ணுற பிளேஸ் தான். ஸோ வந்து நீங்கள் இந்த வால்பாறை டூர் போகிறவங்க ஆன் தி வேல இந்த ஆழியாரையும் மறக்காமல் வந்து நிறுத்தி இதுக்காக வந்து ஒரு 1/2 டே ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அப்புறம் அணைனாலே மீன் தான். அந்த மீனுக்கு வந்து இங்கே குறைச்சலே இல்லை. நிறைய டேஸ்டான நிறைய மீன் வகைகள் வந்து இங்கே பொரிச்சு தராங்க. கண்டிப்பாக வந்து அணையை சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.